ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம ரெக்ரெஷன் பற்றி பார்த்துருப்போம். ஒருவேளை உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்ஸ்னால் புரியலைன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ கிளாஸிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம். கிளாஸிஃபிகேஷன்னா என்னென்னா, இப்போ ரெக்ரெஷனுக்கு நியூமெரிக்கல் வேல்யூ, கிளாஸிஃபிகேஷனுக்கு கேட்டகரிக்கல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். கேட்டகரிக்கல் வேல்யூன்றது டெக்னிக்கல் வேர்டு. அது நம்ம புரிகிற மாதிரி சொல்லணுன்னா கிளாஸிஃபிகேஷன் இப்போ எஸ்ஆர்னோ டைப்பு, அதுக்கடுத்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் அட்டாக் இருக்கா இல்லையா அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அதில் அவுட்புட் லேபிள் எஸ் ஆர் நோ டைப்பில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து இன்னொன்று ஐரிஸ் ஃப்ளவர் டேட்டா செட். அதில் ஐரிஸ் டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது. அதில் ஐரிஸ் செட்டோனிக்கா, ஐரிஸ் வெர்ஜினிக்கா, இந்த மாதிரி இன்னொரு டைப் 3 டைப் இருக்குது. அதெல்லாம் வேர்ட்ஸில் இருக்குது. அதோட லேபிள்ஸ் எல்லாம் அவுட்புட் எல்லாம். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸில் அவுட்புட் இருந்ததுன்னா அது கேட்டகரிக்கல் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதை தான் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இது புரியலைன்னா என்கிட்ட கேளுங்க.